ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை டிஎன்பிஎஸ்சி. நான் உங்கள் உமா. ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கக்கூடியது 10th புவியியல் லெசன் 2 இந்தியா காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள். இந்த லெசன் தான் பார்க்க போறோம். 10th ஆல்ரெடி லெசன் 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அதோட தொடர்ச்சி தான் இந்த லெசன். ஸோ அந்த லெசன் இன்னும் நீங்க பார்க்கல அப்படின்னா அதை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த லெசனை பாருங்க. 10th இருக்கக்கூடிய புவியியல் லெசன் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். புவியியல் கேள்விகள் இந்த லெசன்ஸ்ல இருந்து தான் கேட்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாத்தையுமே தெளிவா கவனிங்க, ஸ்கிப் பண்ணாம கவனிங்க. நிறைய டெக்னிக்கல் வேர்டு உங்களுக்கு புரியாம இருக்கு அப்படின்னா அது எல்லாமே நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ரொம்ப சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். ஸோ டெக்னிக்கலா தெரியல அப்படின்னாலும் நீங்க சிம்பிளா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இந்த லெசன்ல நம்ம மெயினா பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, இப்ப சம்மர்லலாம் நம்ம காட்டன் துணி போடுறோம் இல்லையா? எதுக்காக போடுறோம்? ஏன் குளிர்ல அதிகமா தண்ணி குடிக்கிறது இல்ல? ஊட்டியில நிலவக்கூடிய அதே காலநிலை ஏன் சென்னையில இருக்கிறது இல்ல? இந்திய காலநிலைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஆச்சரியமான அறிவியலை தான் இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ கிளாஸ் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான், நம்ம சுத்தி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் புவியியல்ல வரும். ஓகேவா? ஸோ அப்ப நம்ம சுத்தி இருக்க விஷயங்கள் நமக்கு தெரியல அப்படின்னா மத்ததை படிச்சு என்ன பிரயோஜனம்? இதை நம்ம தெளிவா படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ பாருங்க, சமச்சீர் காலநிலை. சமச்சீர் காலநிலையை நம்ம பிரிட்டிஷ் காலநிலை அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா சமமா இருக்கிறது, ரொம்ப அதிகமா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் இருக்காது, ரொம்ப அதிக வெப்பமும் இருக்காது, ரொம்ப அதிகமான குளிரும் இருக்காது, ரெண்டுக்கும் சமமா இருக்கக்கூடியது தான் நம்ம சமச்சீர் காலநிலை, பிரிட்டிஷ் காலநிலை அப்படின்னு சொல்லுவோம். இந்திய காலநிலையை பாதிக்கக்கூடிய காரணிகள் 6 காரணிகள் இருக்கு. அச்சங்கள், கடல் மட்டத்திலிருந்து உயரங்கள், கடலிலிருந்து அமைந்துள்ள தொலைவு, பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காற்றுகள் அப்படிங்கிற 6 காரணிகள் இந்திய காலநிலையை பாதிக்குது. அச்சங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா? 8 டிகிரி 4 மினிட்ஸ் வட அச்சம் முதல் 37 டிகிரி 6 மினிட்ஸ் வட அச்சம் வரை பரவி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் லாஸ்ட் கிளாஸ்ல. அது போக பார்த்தீங்கன்னா 23 டிகிரி வட அச்சம் பார்த்தீங்கன்னா கடக ரேகை அப்படின்னு சொல்லியிருப்பேன். அந்த கடக ரேகை தான் இந்தியாவை 2 சம பாகங்களா பிரிக்குது. மேல இருக்கக்கூடியது வட இந்தியா, கீழே இருக்கக்கூடியது தென்னிந்தியா. வட இந்தியா மித வெப்ப மண்டலத்திலையும் தென்னிந்தியா வெப்ப மண்டலத்திலையும் இருக்குதுன்னு சொல்லியிருப்பேன். ஸோ வெப்ப மண்டலத்துல இருக்கிறதால தான் இந்த இடம் வெப்பமாவே இருக்கு. அதிகமான, அதாவது உங்களுக்கு ரொம்ப குளிராகவும் இருக்காது, ரொம்ப வெப்பமாகவும் இருக்காது, ரெண்டுக்கும் சமமா இருந்துரும். அதை தான் சொல்லியிருப்பேன். அடுத்து உயரம். உயரம் பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலா இப்ப நம்ம ஊர்ல இருக்கோம், நம்ம ஒரு மலை பிரதேசத்துக்கு போறோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய அந்த வெப்பம் உயரே செல்ல செல்ல என்ன ஆகும் அப்படின்னா கம்மி ஆயிட்டே வரும். ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை வந்து கம்மி ஆயிட்டே போகும். இந்த மாதிரி கம்மி ஆயிட்டே போறதை தான் நம்ம வெப்ப குறைவு விகிதம் அப்படின்னு சொல்லுவோம். சமவெளி பகுதியை காட்டிலும் மலைப்பகுதி குளிராக இருக்கும். ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா கடல்ல இருந்து அமைந்திருக்கக்கூடிய தொலைவு. இப்ப நம்ம இருக்கோம் அப்படின்னா நம்மளோட தென் பகுதி கடலுக்கு பக்கத்துல தான் இருக்கு. பட் வடபகுதி கடல்ல இருந்து கொஞ்சம் தூரமா தள்ளி இருக்கு. அது போக ரொம்ப தூரமா கடல்ல இருந்து தள்ளி இருக்கு அப்படின்னா அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு வெப்பமா இப்போ அந்த பருவகால மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இப்போ வெப்பம் இருக்கு, வெப்பம் நிலை வருது அப்படின்னா சம்மர் வருதுன்னா அதிக வெப்பமா இருக்கும். அதே குளிர் வருது அப்படின்னா ரொம்ப குளிரா இருக்கும். பட் இங்க இந்த மாதிரி கடலுக்கு பக்கத்துல இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ரொம்ப குளிராகவும் இருக்காது, ரொம்ப வெப்பமாவும் இருக்காது. ஸோ நம்ம இந்த தென் பகுதி இங்க இருக்கிறதால நம்ம வந்து கடல்சார் ஆதிக்கத்தை தான் வச்சிருக்கோம். ஓகேவா? கடல்ல வந்து எப்படி இருக்கும் அதை பொறுத்து தான் நமக்கு இருக்கும். ஒரே மாதிரி சீரான வெப்பநிலை தான் நமக்கு இருக்கும். கடலோட ஆதிக்கம் இல்லாத வட இந்திய பகுதி இருக்கு இல்லையா? அதுல பருவகால மாறுபாடுகள் இருக்கும். கோடையில கடும் வெப்பமாகவும் குளிர்காலத்துல கடும் குளிராகவும் இருக்கும். அது போக நம்ம கடற்கரை பகுதி பாத்தீங்கன்னா கொச்சி இருக்கு இல்லையா? கொச்சி கடற்கரை பகுதிக்கு பக்கத்துல இருக்கிறதால 30 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வருடாந்திர சராசரி வெப்பநிலை இருக்கு. இதுவே புதுடில்லி கடற்கரையில இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிறதால 40 டிகிரி செல்சியஸ் அளவுக்கும் வருடாந்திர சராசரி வெப்பநிலை இருக்கு. வருடாந்திர சராசரி வெப்பநிலைனா என்ன? இப்போ ஒவ்வொரு மாசமும் இப்ப 25 டிகிரி 30 டிகிரி 40 டிகிரி 50 டிகிரின்னு ஒவ்வொரு மாசமும் வருது அப்படின்னா அது எல்லாத்தையும் கூட்டி 12ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் வருடாந்திர சராசரி வெப்பம். அப்ப வருடாந்திர சராசரி வெப்பம் அப்படிங்கிறது டெல்லியில அதிகமாகவும் கொச்சியில கம்மியாகவும் இருக்கு. ஏன்? டெல்லி வந்து கடல்ல இருந்து தள்ளி இருக்கு, கொச்சி கடல் பகுதி பக்கத்துலயே இருக்கு, அதனாலதான். ஓகேவா?
அதே மாதிரி கடல் பகுதிக்கு பக்கத்துல இருந்தோம் அப்படின்னா நமக்கு மழைப்பொழிவு அதிகமா இருக்கும், மழை அதிகமா வரும். இது தூரமா இருந்தோம் அப்படின்னா மழை கம்மியா வரும். அதை தான் இங்க சொல்லியிருப்பாங்க. கொல்கத்தா கடலுக்கு பக்கத்துல இருக்கிறதால 119 சென்டிமீட்டர் அந்த அளவுக்கு மழை பொழிவும், ராஜஸ்தான் பிகானேரில் அப்படிங்கிற இடத்துல 24 சென்டிமீட்டருக்கு குறைவா தான் மழைப்பொழிவு அப்படிங்கிறது இருக்கு. அடுத்து பருவகால காற்று. பருவகால காற்று பார்த்தாலே நார்மலா நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க, தமிழ்நாடு படிக்கும் போதே படிச்சிருப்பீங்க. பருவகால காற்று பார்த்தீங்க அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று இருக்கு இல்லையா, ஸோ தென்மேற்கு பருவக்காற்றுல தான் இந்தியா அதிகமான மழைப்பொழிவை பெறும். தமிழ்நாடு பார்த்தீங்க அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று மூலயமா தான் அதிகமான மழைப்பொழிவை பெறும். ஓகேவா, ஸோ அதெல்லாம் தான் இங்க கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வானிலை. வானிலை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய வளிமண்டலத்தோட தன்மையை தான் சொல்லுது. ஸோ வளிமண்டலத்தோட தன்மை ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம கணக்கெடுத்தோம் அப்படின்னா அதுதான் வானிலை. இதுவே அந்த வானிலை 30 to 35 வருஷத்துக்கு சராசரியா கணக்கெடுத்தோம் அப்படின்னா அதை தான் நம்ம காலநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வானிலைக்கும் காலநிலைக்கும் வித்தியாசம் இருக்கு. வானிலைனா அப்ப கணக்கெடுக்கிறது, காலநிலை அப்படின்னா ஒரு 30 வருஷத்துக்கான ஆவரேஜ் எடுக்கிறது தான் பாத்தீங்க அப்படின்னா காலநிலை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்து பார்த்தீங்கன்னா நிலத்தோற்றம். இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலத்தோற்றத்தை பொறுத்து காலநிலையோட வெப்பநிலை, அதாவது வெப்பநிலை, வளிமண்டல அழுத்தம், காற்றின் திசை, மழை அளவு இது எல்லாத்தையுமே பெருமளவு பாதிக்குது. இமயமலை பார்த்தீங்க அப்படின்னா மத்திய ஆசியாவிலேருந்து வீசக்கூடிய இமயமலை இருக்கு இல்லையா, நம்ம பார்த்துருப்போம். அதாவது இப்போ வந்து இந்தியா இப்படி இருக்கு அப்படின்னா இங்கே மேலே தான் இமயமலை இருக்கும் இல்லையா, இந்த இடத்துல மத்திய ஆசியா இருக்கும். மத்திய ஆசியாவிலேருந்து வரக்கூடிய கடும் குளிர் காற்று என்ன ஆகுது, இது வந்து தடுத்து நிறுத்திடுது. அப்போ இந்த இடத்துல இந்தியாவுக்கு வரக்கூடிய குளிர்காற்று தடுக்கப்பட்டு என்ன உங்களுக்கு அந்த ரொம்ப குளிர் அப்படிங்கிறது இருக்காது. ஓகேவா, அதை தான் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இங்க நம்ம இது மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு இல்லையா, தென்மேற்கு பருவக்காற்று போகும்போது என்ன ஆகும், இது வந்து பட்டு இதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த இடங்கள் தான் மழைப்பொழிவு பெறும். மலை மறைவு பகுதியா இருக்கக்கூடிய உங்களுக்கு கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம் இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மழைப்பொழிவு ஒன்று ரொம்ப கம்மியா இருக்கும், இல்லை இல்லாம இருக்கும். அப்ப இந்த மாதிரி நம்மளோட நிலத்தோற்றங்களை பொறுத்து என்ன ஆகுது, அந்த பருவ மாற்றங்கள் அப்படிங்கிறது அதாவது உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா காலநிலையை பாதிக்குது. ஓகேவா. அடுத்து மேற்கு கடற்கரையில இருக்கக்கூடிய மங்களூர் பார்த்தீங்க அப்படின்னா 280 சென்டிமீட்டர் மழை பொழிவையும், மலைமறைவு பகுதியில் இருக்கக்கூடிய பெங்களூர் 50 சென்டிமீட்டர் மழை பொழிவையும் பெறுது. அடுத்து ஜெட் காற்றோட்டம். ஜெட் காற்றோட்டம்னா நீங்க பேரை வச்சே கண்டுபிடிச்சுக்கலாம். ஜெட்டு மாதிரி காத்து வேகமா போறது. அப்ப ஒரு குறுகிய பகுதியில ஒரு ஜெட்டு மாதிரி வேகமா காத்து போச்சு அப்படின்னா அதை தான் நம்ம ஜெட் காற்றோட்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா. ஸோ அடுத்து பாருங்க, இது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஜெட் காற்றோட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பருவக்காற்று இருக்கு இல்லையா, தென்மேற்கு பருவக்காற்று, வடகிழக்கு பருவக்காற்று, இந்த மாதிரி பருவக்காற்றுகளால பார்த்தீங்கன்னா வெப்பமண்டல தாழ்வழுத்தங்களை உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பருவக்காற்று. பருவக்காற்று பார்த்தீங்க அப்படின்னா மான்சூன் அப்படிங்கிற சொல் மௌசிம் அப்படிங்கிற அரபு சொல்லுல இருந்து வந்தது. மௌசிம் அப்படிங்கிறது என்ன சொல் அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம். ஸோ மௌசிம் அப்படிங்கிறது அரபு சொல்லுல இருந்து வந்தது. அதுக்கு பொருள் மான்சூன் அப்படின்னு சொல்லலாம். மான்சூன்னா என்ன, பருவகாலம். பருவகாலம் அப்படிங்கிறத பல நூற்றாண்டுக்கு முன்னாடியே அரபு மாலுமிகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்திய பெருங்கடல் கடற்கரை பகுதி வழியா வர்றதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி வேர்ட்ஸை தான் யூஸ் பண்ணாங்க. பருவகாலம் அப்படி, பருவகால காற்று மான்சூன் அப்படிங்கிறத தான் யூஸ் பண்ணாங்க. இந்த காற்று பார்த்தீங்க அப்படின்னா கோடை காலத்துல தென்மேற்கு திசையில இருந்தும் வடகிழக்கு நோக்கியும், குளிர்காலத்துல வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி, கோடை காலத்துல இப்ப வந்து திசை இப்படிதான் போடுவோம் இல்லையா, இது வந்து தென்மேற்கு இங்க இருந்து மேலையும், அதே குளிர்காலத்துல பாத்தீங்கன்னா மேல இருந்து கீழையும் வரும். அதாவது தென்மேற்குல இருந்து வடகிழக்கு, வடகிழக்குல இருந்து தென்மேற்கு நோக்கியும் வீசும். அதை பொறுத்துதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அப்பெல்லாம் வந்து பாய்மர கப்பல்கள் தான் இருந்தது இல்லையா, காற்றோட திசையை பொறுத்துதான் அதெல்லாம் போச்சு இல்லையா, அப்ப அதை வச்சுதான் சொன்னாங்க. பருவக்காற்றோட தோற்றம் குறித்து வானிலை வல்லுநர்கள் பல கருத்துக்களை வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ வடகோள உச்ச கோடை இருக்கு இல்லையா, அதோட சூரியனோட செங்கத்தி கதிர் கடகரேகை மேல விது. இதனால பாத்தீங்கன்னா வளி அழுத்தம் மற்றும் காற்று மண்டலங்கள் வடக்கு நோக்கி இடம்பெறுகின்றன. இந்த சமயத்துல இடை அயன குவிப்பு மண்டலம் ITCZ அப்படிங்கிறது வடக்கு நோக்கி நகருதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா சூரியன் வடக்கு நோக்கி நகரும் போது இந்த மண்டலமும் நகரும். ஓகேவா. இதனாலதான் தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிறது உருவாகுது.
ஸோ இடை அயன குவிப்பு மண்டலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பூமியோட நிலநடுக்கோட்டு பகுதி, அதுக்கு பகுதியில வடக்கு மற்றும் தெற்கு அரைக்கோளங்கள்ல இருந்து வரக்கூடிய காற்றுகள் சந்திக்கக்கூடிய ஒரு தாழ்வு அழுத்த மண்டலம் தான். ஓகேவா? ஸோ பூமியோட இப்ப பூமி இருக்குன்னா அதோட நிலநடுக்கோட்டு பகுதி இதுதான். வடக்கு மற்றும் தெற்கு அரைக்கோளங்கள்ல இருந்து வரக்கூடிய காற்றுகள், இங்கிருந்து வரக்கூடிய காற்றுகள், இங்கிருந்து வரக்கூடிய காற்றுகள் சந்திக்கக்கூடிய ஒரு தாழ் அழுத்த மண்டலம் தான் பாத்தீங்க அப்படின்னா இடை அயன குவிப்பு மண்டலம் அப்படின்னு சொல்றேன். அதான் சொல்லிட்டேனே, கோடை காலத்துல இங்க இருந்து அங்க போகுது, குளிர்காலத்துல அங்க இருந்து இங்க வருது. ஓகேவா? ஸோ தென்மேற்குல இருந்து வடகிழக்குக்கும், வடகிழக்குல இருந்து தென்மேற்குக்கும் தான் காத்து வீசுது. அதனாலதான் பாத்தீங்கன்னா இது நடக்குது. அடுத்து பாருங்க பருவ காலங்கள். அடுத்து பாருங்க இந்த மாதிரி திசையை மாத்திட்டு வீசுற கோள் காற்றுகளை தான் பருவ காற்று அப்படின்னு சொல்றோம். இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க பருவ காலங்களை 4ஆ சொல்லலாம். குளிர்காலம், கோடை காலம், தென்மேற்கு பருவ காற்று காலம், வடகிழக்கு பருவ காற்று காலம் அப்படின்னு சொல்லலாம். தென்மேற்கு பருவ காற்று காலத்தை மழைக்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவுக்கு இந்த இடத்துலதான், இந்த காலத்துலதான் அதிகமான மழைப்பொழிவு நடக்கும். தமிழ்நாட்டுல ரொம்ப கம்மி தான். குளிர்காலம் பாத்தீங்கன்னா ஜனவரி டு பிப்ரவரி. நான் சொல்றதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 2, 3, 4, 3 இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப முக்கியமானது. இது வந்து பருவ காலங்களுக்கு வரக்கூடிய ஷார்ட்கட். 23, 43 என்ன 2, 3, 4, 3 அப்படின்னா ஜனவரி பிப்ரவரி 2 மாசம், மார்ச் ஏப்ரல் மே 3 மாசம், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் 4 மாசம், அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாசம். ஓகேவா? ஸோ அந்த மாதங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 23, 43 ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க ஈஸியா மைண்ட்ல வச்சுக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஓகேவா? குளிர்காலம், கோடை காலம், தென்மேற்கு பருவக்காற்று காலம், இல்லைன்னா மழைக்காலம், வடகிழக்கு பருவக்காற்று காலம். ஓகேவா? ஸோ இப்போ குளிர்காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட செங்குத்து கதிர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகர ரேகையின் மீது விழும். ஸோ மகர ரேகையிலேருந்து இந்தியா தொலைவில் இருக்கிறதால சாய்வான பகுதி தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், நமக்கு சூரியன்ல இருந்து விழும். அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா குறைவான வெப்பம் தான் வரும். ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகும், ஈரப்பதம் இருக்கிறதால உங்களுக்கு அந்த குளிர்காலம் அப்படிங்கிறது உருவாகும். ஓகேவா? இந்த பருவ காலத்துல வட இந்தியாவில ஒரு உயர் அழுத்தம் உருவாகி காத்து வடமேற்குல இருந்து சிந்து கங்கை பள்ளத்தாக்கு வழியா வீசுது. தென்னிந்தியாவில காற்றோட திசை பாத்தீங்கன்னா கிழக்கு மேற்கா இருக்கு. இதெல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க மேற்கு இமயமலை, தமிழ்நாடு, கேரளா ஆகிய பகுதிகள் இப்பருவ காலத்தில் மழையை பெறுகின்றன. ஸோ எந்தெந்த பருவகாலம், ஜனவரி பிப்ரவரியில இமயமலை, தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி இதுகள் குளிர்காலத்துல மழையை பெருகுது. இந்த காலத்துல மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகக்கூடிய மேற்கத்திய இடையூறுகள், தாழ்வழுத்தங்கள் பாத்தீங்கன்னா வட இந்தியாவில மழையை கொடுக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாருங்க ஜெட் காற்றோட்டம் இதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த காற்று பாத்தீங்கன்னா பஞ்சாப், ஹரியானா, இமாச்சல பிரதேசத்துல மழைப்பொழிவையும், ஜம்மு காஷ்மீரின் மலைப்பகுதிகளில் பனிப்பொழிவையும் தருது. ஓகேவா? இந்த காலம் குளிர்கால கோதுமை பயிரிடலுக்கு மிகவும் பயனளிக்கிறது. அடுத்து கோடை காலம். இந்த பருவத்துல சூரியனோட செங்குத்து கதிர்கள் இந்திய தீபகற்பத்தின் மேலே விழறதால வெப்பநிலை பாத்தீங்கன்னா தெற்குல இருந்து வடக்கு நோக்கி அதிகரிக்குது. கோடை காலத்தோட முற்பகுதியில நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா வெப்பமான வறண்ட வானிலை தான் நிலவுது. ஸோ இது தெரிஞ்சுக்கோ. ஏன்னா கோடை காலம் எல்லாருக்கும் தெரியும் தான். கோடை காலம் அப்படிங்கிறது எதுல இருந்து வரும், மார்ச் ஏப்ரல் மே 3 மாசம். ஓகேவா? இந்த பருவத்துல இந்தியா முழுவதுமே வெப்பம் அதிகரிக்குது. ஏப்ரல் மாதத்துல தென்னிந்தியா உட்பகுதியில தினசரி வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 30 to 35 டிகிரி செல்சியஸ் ஆகும். மத்திய நிலப்பகுதியில 40 டிகிரி செல்சியஸ் ஆகும். பகல் நேரம் உச்ச வெப்பநிலை அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? அடுத்து வளிமண்டல அழுத்த நிலைப்பாட்டு வேறுபாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அரபிக்கடல், வங்கக்கடல் பகுதிகளில் காற்று தென்மேற்குல இருந்து வடகிழக்கு நோக்கி வீசுது. இந்த காற்றுகள் மே மாதத்தில் மேற்கு கடற்கரை பகுதியில் பருவகால மழையை தருகிறது. அதை தான் நம்ம மாஞ்சாரல் அப்படின்னு சொல்றோம். இது இடியுடன் கூடிய மழை. கேரளா, கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையக்கூடிய மாங்காய்கள் விரைவில் முதிர்வதற்கு இது உதவுது. ஓகேவா? ஸோ மே மாதத்துல மேற்கு கடற்கரை பகுதிகளுக்கு முன் பருவகால மழையை தருது. அதை தான் நம்ம மாஞ்சாரல் அப்படின்னு சொல்றோம். அடுத்து ஏப்ரல் மே மாதங்கள்ல பாத்தீங்கன்னா வடமேற்கு திசையிலிருந்து வீசக்கூடிய தலக்காற்று நார்வெஸ்டர் இல்லைன்னா கால்வைசாகி அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த காற்று கிழக்கு மற்றும் வடகிழக்கு பகுதிகளான பீகார், மேற்கு வங்காளம், அஸ்ஸாம் மாநிலங்களுக்கு இடியுடன் கூடிய குறுகிய கால மழையை தருகிறது. ஓகேவா? ஸோ நார்வெஸ்டர், கால்வைசாகி
மாஞ்சாரல், இது எல்லாமே எப்ப வருது உங்களுக்கு? கோடை காலத்துல வரக்கூடியது. அடுத்து தென்மேற்கு பருவக்காற்று காலம் இல்லைன்னா மழைக்காலம் அப்படின்னு சொல்லலாம். இந்தியாவுல அதிக மழை கொடுக்கறது இதுதான். ஓகேவா? ஸோ ஆனா வடகிழக்கு பருவக்காற்று காலம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அதிகமா மழை கொடுக்கும். ஓகேவா? தென்மேற்கு பருவக்காற்று அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு முக்கியமான மழைக்காலம் அப்படின்னு சொல்லலாம். இங்க என்ன ஆகும் அப்படிங்கிறத நான் இங்க இருந்து சொல்லுறேன். இந்த இமேஜ் வச்சு சொல்லிடுறேன். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல தென்மேற்கு அதாவது கடல் இந்த சென்டர் போர்ஷன் இருக்கு இல்லையா, மத்தியம் வட இந்தியா இருக்கு இல்லையா, வட இந்தியாவுல காற்றழுத்த தாழ்வு நிலை நடக்கும். காற்றழுத்த தாழ்வு நிலை என்ன? இங்க இருக்கக்கூடியது ரொம்ப வெப்பமா இருக்கும். அந்த சமயத்துல ரொம்ப வெப்பம் இருக்கும். வெப்பம் இருக்கிறதால இங்க இருக்க காற்று லேசாகிரும். லேசாகினதால என்ன ஆயிரும்? ஒரே அழுத்தம் இருந்தாதான் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல அழுத்தம் அப்படிங்கிறது கம்மி ஆயிரும். அப்ப காற்றழுத்த தாழ்வு நிலை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப கடல்ல இருந்து அந்த காற்று, ஈரப்பதமான காற்று என்ன ஆகும் அப்படின்னா எடுத்துட்டு போய் இந்த இடத்த குளிர்விக்கும். ஓகேவா? ஒரே அழுத்தம் மாத்துறதுக்காக குளிர்விக்கும். அப்ப இந்த இடத்துல இருந்து போகக்கூடிய காற்று இங்க மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கும் இல்லையா, இங்க பட்டு என்ன ஆகும் அப்படின்னா இங்கே மழையை கொடுக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா இது ரெண்டா பிரியும். ஓகேவா? ஸோ இங்க இருந்து ஒண்ணு போகும், இங்க இருந்து ஒண்ணு போகும். அதாவது அரபிக்கடல் வழியா ஒன்னும், அதே வங்காள விரிகுடா சைடு ஒன்னும் போகும். அரபிக்கடல் வழியா போறது என்ன ஆகும் அப்படின்னா இங்க இருந்து போய் அந்த மேற்கு தொடர்ச்சி மலையில பட்டு இங்க மழையை கொடுக்கும். இங்க இருந்து போறது மேல போய் இமயமலை இருக்கு இல்லையா, இமயமலை மேல பட்டு இங்க என்ன ஆகும்? இங்க மழையை கொடுக்கும். அப்ப வட இந்தியால மழைப்பொழிவை கொடுக்கறது இதுதான். ஒரு சில இடத்துல இந்த இடத்துல மழையை கொடுக்கலாம் போற வழியில. பட் மேக்சிமம் மெஜாரிட்டி வட இந்தியாவில மழையை கொடுக்கறது எது அப்படின்னா தென்மேற்கு பருவக்காற்று தான். 2 கிளைகளாக பிரியும். அரபிக்கடல் வழியா ஒண்ணு, வங்காள விரிகுடா வழியா ஒண்ணு போய் அரபிக்கடல் வழியா போறது மேற்கு தொடர்ச்சி மலை மேல பட்டு என்ன ஆகும்? இந்த இடத்துல மழையை கொடுக்கும். வங்காள விரிகுடா வழியா போறது இமயமலையில பட்டு இந்த வட இந்தியா முழுக்க உங்களுக்கு மழையை கொடுக்கும். இதுவே வடகிழக்கு பருவக்காற்றுன்னா என்ன அப்படின்னா அப்ப உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடம் ஓகேவா, இந்தியா முழுக்க ஓரளவுக்கு குளிரா இருக்கும். பட் இந்த கடல் பகுதி ஃபுல்லாவே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வெப்பமாக இருக்கும். அந்த வெப்பத்தை ஈடுகட்டுறதுக்காக வடக்குல இருந்து உங்களுக்கு தெற்கு நோக்கி காற்று வரும். அப்ப இந்த மாதிரி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு புவியோட சுழற்சி விசை காரணமாக இது வடகிழக்கா போகும். ஓகேவா? ஸோ இங்க இருந்து உங்களுக்கு இப்படி வரும். புவியோட அந்த சுழற்சி விசை காரணமாக அது அப்படியே திரும்பி இப்படி திரும்பி வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சைடு உங்களுக்கு கேரளா, தமிழ்நாடு இந்த சைடு எல்லாமே மழைப்பொழிவு அப்படிங்கிறது நடக்கும். ஓகேவா? இதைதான் நம்ம தெளிவா பார்ப்போம். பாருங்க, உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல் நினோ தென்மேற்கு பருவக்காற்று காலத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இந்த எல் நினோ அப்படிங்கிறத படிச்சு வச்சுக்கோ. ஓகேவா? சோ அடுத்து பாருங்க, தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன்னாடி வட இந்தியாவோட வெப்பநிலை 46 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் உயரும். அதனால என்ன ஆகும்? உங்களுக்கு பருவக்காற்றோட இடி மற்றும் மின்னலுடன் கூடிய துவக்கம், அதாவது தென்னிந்தியாவுல பருவமழை வெடிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. சோ இந்த இடத்துல இருந்து என்ன ஆகும்? உங்களுக்கு அதாவது பாருங்க, தென்முனையை அடையும் போது 2 கிளைகளாக பிரிக்குது. ஒரு கிளை அரபிக்கடல் வழியாகவும் மற்றொரு கிளை வங்காள விரிகுடா வழியாகவும் போகுது. அதை தான் நான் சொல்லியிருப்பேன். மேற்கு தொடர்ச்சி மலையில பட்டு சரிவுகள்ல மோதி பலத்த மழைப்பொழிவு தொடுது. இமயமலையால் தடுக்கப்பட்டு வட இந்தியா முழுவதும் கனமழையை கொடுக்குது. ஓகேவா? இதை தான் நான் அங்க முன்னாடியே சொல்லிட்டேன். வங்காள விரிகுடா கிளை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு இந்தியா மியான்மரை நோக்கி வீசுகிறது. காசி, காரோ, ஜெயந்தியா குன்றுகள் தடுக்கப்பட்டு மேகாலயாவில் மவுசின் ராம் மிக கனமழையை குறிக்குது. ஓகேவா? ஸோ இந்தியாவில் மவுசின் ராம்ல அதிக மழை வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அது திரும்பி வரும்போது அந்த மழையளவு குறைஞ்சிரும். இந்தியாவில் ஒட்டுமொத்த மழைப்பொழிவுல 75% இந்த மழைப்பொழிவு தான் கொடுக்குது. தென்மேற்கு பருவக்காற்று தான் 75% இந்தியாவில் கொடுக்குது. இதை நான் சொன்ன பாயிண்ட் தான் வேர்டிங்ஸா கொடுத்துருப்பாங்க. நீங்க ஒன்ஸ் படிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று காலம் அப்படிங்கிறத நான் என்ன சொன்னேன்? செப்டம்பர் மாத இறுதியில புவியில இருந்து தெற்கு நோக்கி காற்று வீசும். ஓகேவா? தெற்கு நோக்கி நகர ஆரம்பிக்கிறதால தென்மேற்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்று. ஓகேவா? சோ வடகிழக்கு பருவக்காற்று பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா போன காத்து ரிட்டர்ன் வர்றதால அப்படி சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா பூமி சுழல்வதால கொரியாலிசிஸ் விசை, பூமி சுழல்வதால ஏற்படக்கூடிய விசையை நம்ம கொரியாலிசிஸ் விசை அப்படின்னு சொல்லுவோம். அதனால திசை மாற்றப்பட்டு வடகிழக்கு பருவக்காற்றா வருது. ஓகேவா?
இததான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, தென் கர்நாடகாவோட உட்பகுதி நல்ல மழைப்பொழிவு. ஏன்னா இந்த சைடு தான் வருது அப்படிங்கிறதுனால மழைப்பொழிவு போகுது. இதுக்கப்புறம் சுமார் 35% வந்து மழைப்பொழிவை இது வந்து கொடுக்குது. வங்கக்கடல்ல உருவாக்கக்கூடிய புயலால தமிழ்நாட்டோட பல பகுதிகள், ஆந்திரா, கர்நாடகாவோட சில பகுதிகள் எல்லாமே மழையை வந்து பெறுது. இதுதான் பாத்தீங்கன்னா கொடுக்குது. அடுத்து உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் பகுதியான மவுசின்ராம் மேகாலயால இருக்கு. எங்க இருக்கு? மேகாலயா, மவுசின்ராம். இது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு மழையை பெறும்? 1141 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை வந்து பெறும். அடுத்து மழை பரவல். இந்தியாவில் ஆண்டு சராசரி மழை அளவு 118 சென்டிமீட்டர் இருப்பினும் நாட்டின் மழைப்பொழிவு பரவல் சீரட்டு இருக்கு. ஏன்னா அதாவது மொத்தமா இருக்கு, நம்ம கால்குலேட் பண்றோம், ஆவரேஜா கால்குலேட் பண்றோம். பட் ஒவ்வொரு இடத்துலயும் எல்லாமே ஒரே மாதிரி பெய்யுமா அப்படின்னா பெய்யாது. ஒரு சில இடத்துல அதிகமா பெய்யலாம், ஒரு சில இடத்துல மீடியமா பெய்யலாம், ஒரு சில இடத்துல கம்மியா பெய்யலாம். அதை தான் சொல்லியிருப்பாங்க. மேற்கு கடற்கரை, அஸ்ஸாம், மேகாலயா, தென்பகுதி, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசம் இதுல எல்லாம் 200 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழைப்பொழிவு இருக்கும். ராஜஸ்தான் அது மாநிலம் முழுவதும், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், இது உத்தரப்பிரதேச மாநிலத்தோட மேற்கு தென்மேற்கு பகுதியா, மத்திய பிரதேசத்தோட மேற்கு பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலையோட கிழக்கு பகுதி, தக்கான பீடபூமி, இது எல்லாமே தமிழகத்து கடற்கரையோட ஒரு குறுகிய பகுதி, இதெல்லாம் 100 சென்டிமீட்டருக்கும் கம்மியான மழைப்பொழிவு தரும். மற்ற பகுதிகள் 100 to 200 சென்டிமீட்டர் வரைக்கும் மழைப்பொழிவு தருது. அந்த மழை பரவல் அப்படிங்கிறது சீரற்று தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி கிடையாது, ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி தான். ஓகேவா? அடுத்து இயற்கை தாவரங்கள். இயற்கை தாவரம் அப்படிங்கிறது மனிதனோட உதவி இல்லாம இயற்கையாவே வளர்ந்து வரக்கூடிய தாவரங்களை தான் நம்ம என்ன சொல்றோம்? இயற்கை தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம். இயற்கையான சூழல்ல இருக்கும். ஒரு பகுதியில இயல்பாவே நீண்ட காலமா மனிதர்கள் தலையீடு இல்லாம வளரக்கூடிய மரங்கள், புதர்கள், செடிகள், கொடிகள், இது எல்லாமே நம்ம இயற்கை தாவரங்கள் அப்படின்னு சொல்றோம். காலநிலை, மண் வகைகள், மழைப்பொழிவு, நிலத்தோற்றங்கள் இது எல்லாத்தையும் பொறுத்து இயற்கை தாவரங்களோட பரவலும் இருக்கும், வளர்ச்சியும் இருக்கும். ஓகேவா? அதிகமா மழை பெஞ்சா அதிகமா வரும். அது பக்கத்துலயே இப்ப ஒரு இடத்துல வளருதுன்னா அடுத்தடுத்து பக்கத்துல பரவி வளரும் இல்லையா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த காரணிகளால பாத்தீங்க அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னா இயற்கை தாவரங்களை பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? சோ அயன மண்டல பசுமை மாறா காடுகள் ஒவ்வொன்றையும் பிரிச்சு எழுதியிருப்பாங்க. என்னன்னு சொல்லிக்கலாம். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த அளவுக்கு வளருது, எவ்வளோ வெப்பநிலை இருக்கும், அதுல எங்கெங்க இருக்கு, இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. பாயிண்டா நோட் பண்ணுங்க. அயன மண்டல பசுமை மாறா காடுகள் ஆண்டு மழைப்பொழிவு 200 சென்டிமீட்டருக்கு மேல, ஆண்டு வெப்பநிலை 22 சென்டிமீட்டருக்கு அதிகமா இருக்கக்கூடியது, சராசரி ஆண்டு ஈரப்பதம் 70% மேல இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் அயன மண்டல பசுமை மாறா காடுகள் இருக்கு. பசுமை மாறா காடுகள்ல என்ன? பச்சை பசேல்னே இருக்கும் எப்பயுமே. ஓகேவா? மேற்கு தொடர்ச்சி மலை, கர்நாடகா, மகாராஷ்டிரா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், கேரளம், அஸ்ஸாம், மேற்கு வங்காளம், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்பூர், மேகாலயா இந்த பகுதிகளில் எல்லாமே இந்த அயன மண்டல பசுமை மாறா காடுகள் இருக்கு. இதுல என்னென்ன மரங்கள் அதிகமா இருக்கும் அப்படின்னா ரப்பர், மகோனி, எபனி, ரோஸ் மரம், தென்னை, மூங்கில், சின்கோனா, சிடார் இந்த மாதிரி மரங்கள் வந்து அதிகமா இருக்கு. போக்குவரத்து வசதி இல்லாததான காரணமா பாத்தீங்கன்னா வியாபார ரீதியாக பெருமளவுல இந்த காடுகள் பயன்படுவது இல்லை. போக்குவரத்து இல்லாம இருக்கிறது பெட்டர். இருந்ததுன்னா என்ன பண்ணிடுவானுங்க, நம்ம ஆளுங்க போய் எல்லாம் எல்லாத்தையும் அழிச்சு விட்டு வந்துருவாங்க. அதனால போக்குவரத்து வசதி இல்லாததாலதான் அது பசுமையாவே இருக்கு. ஓகேவா? அயன மண்டல இலையுதிர் காடுகள். இலையுதிர் காடுகள்லாம் என்ன ஆகும்? ஒரு குறிப்பிட்ட அந்த சீசன்ல அதோட இலை எல்லாமே உதிர்த்து மரம் மட்டும் இருக்கும். அதுக்கப்புறம் மற்ற சீசன்ல என்ன ஆயிரும்? அது வந்து இலைய வந்து புதுசா வளர்த்துக்கும். இவ்வகை காடுகள் பாத்தீங்கன்னா சராசரி மழைப்பொழிவு எவ்வளவு இருக்கும்னா 100 to 200 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். இதனை பருவகால காடுகள் அப்படின்னு சொல்லலாம். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு சீசனுக்கு இலைய கொட்டிரும், ஒரு சீசனுக்கு புதுசா இலை வரும். அப்ப அதை என்ன சொல்லலாம்? பருவத்துக்கு ஏற்ப மாறு வர்றதால இதை வந்து பருவகால காடுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த பகுதியில ஆண்டு சராசரி வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ் ஆகும். சராசரி ஒப்பு ஈரப்பதம் 60 to 70% இருக்கும். இந்த காலங்கள்ல வசந்த காலத்துல கோடை காலத்தோட முற்பகுதியில வறட்சி காரணமா என்ன ஆகும்? இலைகளை உதிர்த்துரும். இமயமலைக்கு அருகில் இருக்கக்கூடிய பஞ்சாப் முதல் அஸ்ஸாம் வரையிலான பகுதிகள், வட சமவெளிகள், பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம், மத்திய இந்தியா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், தென்னிந்தியா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், கேரளா, தமிழ்நாடு இந்த மாதிரி இடத்துல எல்லாமே இவ்வகை காடுகள் இருக்கு. இங்கு தேக்கு, சால் மிக முக்கிய மரங்கள். ஓகேவா? சோ தேக்கு மற்றும் சால் மிக முக்கிய மரங்கள். இதை தவிர சந்தன மரம்,
மரம், ரோஸ் மரம், குசம், மாகு, பாலாங், ஆம்லா, மூங்கில், சிசம், படாக் இந்த மாதிரி பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மரங்களும் இருக்கு. இக்காடுகள் நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சந்தன எண்ணெய்கள், வாசனை திரவியங்களை கொடுக்குது. ஓகேவா. அடுத்து அயன மண்டல வறண்ட காடுகள். ஆண்டு மழைப்பொழிவு 50 to 100 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கக்கூடியது அயன வறண்ட காடுகள் அப்படின்னு சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு இடைநிலை வகை காடுகள். இங்க இந்த மேப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பாருங்க, இதுல இந்த கிரீன் இருக்கு இல்லையா, டார்க் கிரீன் பாத்தீங்கன்னா பசுமை மாறா காடுகள், லைட் கிரீன் பாத்தீங்க அப்படின்னா மலை காடுகள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த yellowish கலர்ல இருக்கு இல்லையா, இது வந்து வறண்ட காடுகள், இது வந்து இலையுதிர் காடுகள், இது வந்து மாங்குரோவ் காடுகள். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ தமிழ்நாட்டுல பாருங்க, உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரிஞ்சிடும். தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, ஸோ இது பாருங்க, உங்களுக்கு என்னென்ன வந்துடும், 1 2 3 4 காடுகள் வரும். இந்த இடத்துல 6 காடுகள் சொல்லியிருப்பாங்க, நமக்கு 4 காடுகள் வந்துடும். ஓகேவா. ஸோ ரொம்ப இதெல்லாமே நீங்க தமிழ்நாட்டுல இயற்கை வளங்கள் பார்க்கும் போதே நீங்க பார்த்துருப்பீங்க, இருந்தாலுமே நான் சொல்லிடுறேன். ஓகேவா. அடுத்து பாருங்க, கிழக்கு ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் மேற்கு பகுதி, மத்திய பிரதேசம், மகாராஷ்டிராவோட கிழக்கு பகுதி, தெலுங்கானா, மேற்கு கர்நாடகா, தமிழ்நாட்டோட கிழக்கு பகுதி, இந்த எல்லாமே இந்த காடுகள் இருக்கு. இலுப்பை, ஆலமரம், ஆவாரம்பூ, பலா, மஞ்சக்கடம்பு, கருவேலம், மூங்கில் இதெல்லாமே முக்கியமான மர வகைகள். பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள், இது வந்து முட்புதர் காடுகள் அப்படின்னு சொல்லலாம். பாலைவன அரை பாலைவன தாவரங்களை முட்புதர் காடுகள் அப்படின்னு சொல்லலாம். இது சராசரியா 50 சென்டிமீட்டருக்கும் குறைவா அதாவது மழைப்பொழிவு இருக்கும். அதிக வெப்பம், குறைவான ஈரப்பதம் கொண்ட பகுதிகளில் இருக்கும். இந்த மாதிரி காடுகள் வடமேற்கு இந்திய பகுதிகளான மேற்கு ராஜஸ்தான், தென்மேற்கு ஹரியானா, வடக்கு குஜராத், தென்மேற்கு பஞ்சாப் இந்த மாதிரி இடத்துல இருக்கு. தக்கான பீடபூமியோட கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசத்தோட வறண்ட பகுதிகளில் இது இருக்கு. இதுல கருவேலம், சீமை கருவேலம், ஈச்ச மரம் இந்த மாதிரி மரங்கள் தான் இதுல வளருது. அடுத்து அல்பைன் இமயமலை காடுகள். உயரம் மற்றும் மலையளவின் அடிப்படையில் இக்காடுகள் வந்து வகைப்படுத்தி இருக்காங்க. பாருங்க, வடகிழக்கு இந்திய மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய கிழக்கு இமயமலை சரிவுகள்ல 1200 முதல் 2400 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய பகுதிகளில் காணக்கூடிய காடுகள்ல சால், ஓக், லாரஸ், அமுரா, செஸ்னட், சின்னமன் போன்ற மரங்கள் இருக்கு. 2400 to 3600 மீட்டர் உயரங்கள்ல ஓக், ஃபிர்ச், சில்வர், ஃபெர், பைன், ஃப்ரூஸ், ஜூனிப்பர் இந்த மரங்கள் எல்லாமே இருக்கு. ஜம்மு காஷ்மீர், இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் இந்த மாதிரி மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடிய பகுதிகளில் 90 மீட்டர் உயரம் வரைக்கும் அரை பாலைவன தாவரங்கள், சிறு புதர் செடிகள், சிறு மரங்கள் இது எல்லாமே வளருது. சுமார் 900 மீட்டர். ஓகேவா. ஸோ சுமார் 900 மீட்டர்ல இருந்து 1800 மீட்டர் உயரம் இருக்கக்கூடிய மலைகள்ல சிர் அப்படிங்கிற மரங்கள் அதிகமாக காணப்படுது. 1800 to 3000 மீட்டர் உயரமுள்ள பகுதிகளில் மித வெப்ப மண்டல ஊசி இலை காடுகள் வந்து பரவி இருக்கு. அடுத்து அல்பைன் காடுகள். பாருங்க, சுமார் 2400 மீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய இமயமலைகளோட உயரமான பகுதிகளில் இந்த மாதிரி காடுகள் இருக்கு. இதுல ஊசிலை மரங்கள் எல்லாமே கொண்டு இருக்கு. அது போக ஓக், சில்வர், ஃபிர், பைன், ஜூனிபர் இந்த மாதிரி மரங்கள் இந்த காட்டு பகுதியில அதிகமா இருக்கு. கிழக்கு மலை பகுதிகளில் இந்த மாதிரி காடுகள் வந்து பரந்த அளவுல இருக்கு. அடுத்து மாங்குரோவ் காடுகள். இந்த காடுகள் பாத்தீங்கன்னா டெல்டாக்கள், பொங்குமுகங்கள், கடற்கழிமுக பகுதிகள் இதுல எல்லாமே இருக்கு. ஓதங்களோட ஆதிக்கத்தால இது வந்து சதுப்பு நில காடுகள், டெல்டா காடுகள் அப்படின்னு சொல்றோம். மாங்குரோவ் காடுகளை சதுப்பு நில காடுகள், டெல்டா காடுகள் அப்படின்னு சொல்லலாம். கங்கை, பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் உலகோட மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் இருக்கு. இதை சுந்தரவன காடுகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா. சுந்தரவன காடுகள் அப்படின்னு சொல்லலாம். மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா நதிகளோட டெல்டா பகுதிகளும் இந்த மாதிரி ஓதக்காடுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வன உயிர். இது எல்லாமே காடுகள் பத்தியது. ஸோ இந்த இடத்துல பார்த்த எல்லா காடுகளையும் பார்த்துருப்போம். ஓகேவா. அடுத்து பாருங்க, வன உயிரினங்கள். இயற்கை சூழ்நிலை அல்லது காடுகளை வாழிடமாக கொண்டு வாழும் விலங்கினங்கள் எல்லாமே வன உயிரினங்கள் அப்படின்னு சொல்றோம். வன உயிரினங்களை இரு பிரிவுகளா பிரிக்கலாம். முதுகெலும்புள்ளவை, முதுகெலும்பு இல்லாதவை. முதுகெலும்புள்ளவைனா மீன், இருவாழ்விகள், ஊர்வன, பறவைகள், பாலூட்டிகள் இது எல்லாத்தையும் சொல்லலாம். அதுக்கப்புறம் முதுகெலும்பு இல்லாதவைய தேனி, பட்டாம்பூச்சி, அந்திப்பூச்சி இது எல்லாத்தையும் சொல்லலாம். இந்தியா அதிக வன உயிரினங்களையும் வன உயிரின வகைகளையும் கொண்ட ஒரு நாடு. உலகில் இருக்கக்கூடிய 1.5 மில்லியன் வகையான வன விலங்குகள்ல இந்தியாவில மட்டுமே 81,251க்கும் மேற்பட்ட வகையான வன உயிரினங்கள் இருக்கு. புலி, சிங்கம், சிறுத்தை, பனி சிறுத்தை, மலைப்பாம்பு, நரி, ஓநாய், கரடி, முதலை, காண்டாமிருகம், நீர் யானை, ஒட்டகம், வரிக்குதிரை, காட்டுநாய், குரங்கு, பாம்பு,
மான் வகை, காட்டு எருமை வகை, வலிமைமிக்க யானை வகை, இந்த மாதிரி நிறைய வனவிலங்குகளோட வாழிடமா இந்தியா வந்து இருக்கு. வேட்டையாடுதல், காடழிப்பு, இதர மனித குறுக்கின வனவிலங்குகளோட வாழிடங்கள் அளிக்கப்பட்டு பல உயிரினங்கள் அழிவோட விளிம்புல இருக்கு. ஓகேவா? அடுத்து இந்திய வனவிலங்கு வாரியம் 1952 IBWL. ஒரு நிமிஷம். IBWL பாருங்க, 1952 வருஷம் வனவிலங்குகள் பாதுகாப்பு மற்றும் மேலாண்மை குறித்த பரிந்துரைகளை அரசாங்கத்திற்கு வழங்க நிறுவப்பட்ட அமைப்பு தான் இந்திய வனவிலங்கு வாரியம். வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்கும் வேட்டையாடுறதை கட்டுப்படுத்துறதுக்கும் சட்டவிரோத வணிகம் செய்யாம இருக்கிறதுக்கும் இந்த நோக்கத்தோட தான் இந்திய அரசு 1972 வருஷம் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை உருவாக்கிச்சு. இந்திய வனவிலங்கோட செழுமைத்தன்மையும் பன்மையும் பாதுகாக்க 102 தேசிய பூங்காக்கள், 515 வனவிலங்கு சரணாலயங்கள் எல்லாம் உருவாக்கி இருக்காங்க. அடுத்து உயிர்கோள பெட்டகம் இல்லைன்னா காப்பகம் அப்படின்னு சொல்லலாம். உயிர்கோள பெட்டகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இயற்கையையும் மனிதனையும் ஒன்றிணைத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மண்டலம் தான். ஓகேவா? அததான் நம்ம உயிர்கோள பெட்டகம் அப்படின்னு சொல்றோம். பாருங்க, இந்திய அரசாங்கம் 18 உயிர்கோள காப்பகங்களை ஏற்படுத்தி இருக்கு. இதோட பணி இயற்கை வாழ்விடத்தை பெரும் பகுதிகளை பாதுகாத்தல், ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட தேசிய பூங்காக்களை பாதுகாத்தல், இதுதான் இதோட பணியா இருக்கு. அடுத்து புலிகள் பாதுகாப்பு திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1973 தொடங்கினாங்க. புலிகளை பாதுகாக்கிறதுக்கும் அதோட எண்ணிக்கை அதிகரிக்கிறதுக்கு ஏன்னா புலிகள் வந்து கம்மியாயிட்டு வந்துச்சு இல்லையா, அதோட எண்ணிக்கை அதிகமாக்கிறதுக்கும் அதை பாதுகாக்கிறதுக்கும் தான் இந்த திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்தாங்க. இங்க இந்த மேப்ல கொடுத்துருப்பாங்க, இந்த மேப்பை தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. அதாவது பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இந்த கிரீனிஷ் இது வந்து உலக உயிர்கோள மண்டலம் அப்படின்னு சொல்லலாம், யுனெஸ்கோ. அடுத்து ரெட் ரவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா உயிர்கோளங்கள். இந்த மாதிரி மரம் இருக்கு இல்லையா, இது தேசிய பூங்கா. புலி இருக்கிறது வனவிலங்கு சரணாலயம், பறவைகள் சரணாலயம், கடற்சார் பூங்கா. எங்கெங்க என்னென்ன இருக்கு, எந்தெந்த மாநிலத்துல என்ன இருக்கு அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. இதை ஃபுல்லாவே நோட் பண்ணி வச்சுக்கோங்க, படிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து கேள்விகள் வரலாம். இந்த சரணாலயம் எங்க இருக்கு, இந்த வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்கு, எந்த மாநிலத்துல எந்த சரணாலயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. சோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்தியாவுல உயிர்கோள காப்பகங்கள் எங்கெங்க இருக்கு பாருங்க. 18 உயிர்கோள காப்பகங்கள்ல 11 காப்பகங்கள். ஓகேவா? இந்தியாவில் இருக்கக்கூடிய 18 உயிர்கோள காப்பகங்கள் 11 காப்பகங்கள் பாருங்க யுனெஸ்கோவோட மனித உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் தான் செயல்படுது. ஓகேவா? 18ல 11 யுனெஸ்கோவின் கீழே தான் இருக்கு. என்னென்ன? மன்னார் வளைகுடா, நந்தாதேவி, நீலகிரி, நோக்ரேக், பச்மாரி, சிம்லிபால், சுந்தரவனம், அகத்தியமலை, பெரிய நிக்கோபார், கஞ்சன்ஜங்கா, அமர்கண்டக், இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே. ஓகேவா? இது யுனெஸ்கோவின் கீழே செயல்பட்டுட்டு வருது. ஸோ இதோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசன் அப்படிங்கிறது முடியுது. இந்த மேப்ல இருக்கிறது நான் சொல்லலை, பட் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ மேப்ல இருக்கிறது எல்லாமே ரொம்ப முக்கியமா இருப்பாங்க. வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், பழவேற்காடு, அது எங்க இருக்கு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா மானாஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ அஸ்ஸாம்ல இருக்கு, அது எங்க இருக்கு, கஞ்சன்ஜங்கா, இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே தெளிவா, லடாக்ல டாச்சிகம் அப்படிங்கிற தேசிய பூங்கா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஓகேவா, ராஜாஜி பறவைகள் சரணாலயம் பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொன்றையுமே எந்த மாநிலத்துல இருக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், அது தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த பாடத்துல நம்ம பார்த்தது என்னது? காலநிலை பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயற்கை தாவரங்கள் பார்த்தோம், அதுக்கப்புறம் சரணாலயங்கள் பார்த்தோம், உயிர்கோள பெட்டகங்கள் பார்த்தோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்கள். எல்லாத்தையுமே பாயிண்டா நோட் பண்ணுங்க. எங்க இருக்கு, எப்ப கொண்டு வந்தாங்க, எந்த இடத்துல இருக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய இப்ப காடுகள் பார்த்தோம் அப்படின்னா அது எந்தெந்த மரங்கள் அந்த காட்டுல இருக்கு, எந்த இடத்துல இருக்கு, எவ்வளோ சென்டிமீட்டர் மழை அந்த இடத்துல வரலாம், எவ்வளோ டிகிரி வெப்பநிலை அந்த இடத்துல இருக்கலாம், இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அததான் அந்த மாதிரி காடுகள் அந்த இடத்துல இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே தெளிவா நோட் பண்ணி வைங்க. ஓகேவா? இதுதான் ரொம்ப முக்கியமானது. டேட்டாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேட்டாஸை விட்டுறாதீங்க. ஓகேவா? இப்ப புலிகள் காப்பக திட்டம் எல்லாம் எப்ப கொண்டு வந்தாங்க, வனவிலங்கு பாதுகாப்பு திட்டம் எப்ப கொண்டு வந்தாங்க, இந்த மாதிரி எது இருக்கோ, இந்த மாதிரி வருடங்கள் இருந்தது அப்படின்னா அந்த வருடங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணுங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் டேட்டாஸா நோட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க படிக்கிறதுக்கும் அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இதோட அடுத்த பாடம் 10th இருக்கக்கூடிய லெசன் 3 அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை ஃபுல்லாவே நோட் பண்ணி நோட்ஸ் எடுத்து வைங்க. ஓகேவா? தேங்க்யூ.